சமூக ஊடகங்களில் தற்பொழுது ஒரு புகைப்படம் பரவிக் கொண்டிருக்கின்றது. அந்த புகைப்படத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதர் மிகவும் காயங்கள் பட்டு அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய தலையிலே கட்டு போடப்பட்டிருக்கிறது, கன்னத்தில் கட்டு இருக்கிறது, கழுத்து பகுதி, நெற்றி பகுதி போன்ற பகுதிகளில் எல்லாம் கட்டுகள் இருக்கிறது. அந்த மனிதன் மிகவும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறான். அவரை காப்பாற்ற முடியுமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அந்த மனிதன் சுயநினைவு இல்லை, கோமா நிலையில் இருக்கிறான் என்ற செய்திகள் அந்த புகைப்படத்தை மையப்படுத்தி பரவிக்கொண்டு இருக்கின்றன. அந்த புகைப்படத்தில் அப்படி சுட்டிக்காட்டக்கூடிய மனிதர் யார் என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது நெதன் பாகு என்று குறிப்பிடுகிறார்கள். யார் இந்த நெதன் பாகு என்றால், இஸ்ரேல் நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய நெதன் பாகு தான் ஈரான் நடத்திய தாக்குதலில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பதின் அடிப்படையில் தான் இந்த புகைப்படம் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் வேறு சிலர் வேறு விதமான கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள். ஏஐ தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இந்த புகைப்படம் உருவாக்கப்பட்டு ஒரு நெருக்கடியை இஸ்ரேல் மீது திணிக்க வேண்டும் என்பதற்காக ஈரான் இதுபோன்ற பொய் பிரச்சாரங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கப்படுகின்றது. ஆனால் கடந்த மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து இன்று வரை இஸ்ரேல் நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய நெதன் பாகு அவர்கள் வெளியே வரவும் இல்லை, எந்த காட்சிகளும் அவர் கொடுக்கவில்லை என்ற செய்திகளும் வலுவடைந்து கொண்டு இருக்கின்றன. அப்படி என்றால் அந்த சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய புகைப்படம் நெதன் பாகுவின் உண்மையான நிலைதானா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. அதே வேளையில் ஈரானை மையப்படுத்திய ஒரு செய்தியும் பரபரப்பாக பேசப்படுகின்றது. ஈரானின் முக்கிய தலைவராக இருந்த அல் ஹுமேனி அவர்கள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மரணத்தை தழுவிய விடயம் நீங்கள் அறிந்தது. அதன் பின்பு அவருடைய மகன் அந்த பதவியை தன் கையில் எடுத்துக்கொண்டு அவர் போராட்ட களத்தில் செயல்பட்டு கொண்டு இருந்தார். இந்த சூழலில் தாங்கள் தாக்கியதில் அல் ஹுமேனி அவருடைய மகனும் அந்த பாதிக்கப்பட்டு அவரும் மரணத்தை தழுவிவிட்டார் என்கின்ற செய்தியை அமெரிக்காவும் இஸ்ரேலும் எடுத்து வைத்துக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் தற்பொழுது பரவிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, மாஸ்கோவில் அல் ஹுமேனி அவர்களுடைய மகன் கோமா நிலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி வருகின்றன. எது உண்மை, எது பொய்? இவைகள் ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நன்றி.